பெண்களுக்கு சம உரிமை, மதுவை அறவே ஒழிப்போம், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ற உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரிவேந்தர். அழையுங்கள் 9914779955. வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 6ஆம் தேதி 4வது மாதம் 2025ஆம் ஆண்டு பங்குனி மாதம் 23ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி. பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்றமும் ஏற்படும். தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மனம் விட்டு பேசுவது நன்மை தரும். தொழில் ரீதியாக நிதானத்துடன் இருந்தால் எல்லாம் கைகூடும். பயணங்கள் சந்தோஷமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் அனுகூலத்தை தரும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, எடுத்த காரியத்தில் ஜெயம், இழுபறியாக இருந்த நிலைமை மாறுவது, தொழில் ரீதியாக முன்னேற்றம், பெரிய மனிதர்களுடைய ஆதரவு, புகழ், பதவி, ப்ரமோஷன், புதிய தொழில், புதிய படிப்பு போன்ற விஷயத்தில் ஆத்ம ரீதியாக அனுகூலம், எல்லா காரியங்களையும் மனதிற்கு பிடித்த ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு, வண்டி வாகனத்தில் அனுகூலம், முதலீடுகளுக்கு குறை இருக்காது, பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம், தொழில் ரீதியாக அனுகூலமும் சந்தோஷமும் அபிவிருத்தமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியமும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் அதி அற்புதமான அமைப்பு, ஏற்றத்திற்குண்டான நல்ல காலகட்டம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதி அற்புதம், எடுத்த காரியங்களில் ஜெயம், இழுபறியாக இருந்த நிலைமை மாறும், மேலதிகாரிகள் விஷயத்திலும் உத்தியோகத்திலும் அதீத கவனமாக இருக்க வேண்டும். எல்லோரும் ரவுண்டு கட்டி நம்மளை டார்கெட் செய்யக்கூடிய நாள். எனவே தர்க்கம் செய்யாமல் ரொம்ப ஏதாவது இருந்தால் மெடிக்கல் விடுப்பு போட்டுக்கொள்வது புத்திசாலித்தனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். செலவுகள் விஷயத்தில் சிறிது கவனம், விலை உயர்ந்த பொருட்கள் விஷயத்தில் அதீத கவனம், தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுங்கள். எடுத்த காரியங்களில் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். பதட்டம் தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க அளவுக்கு அனுகூலத்தை தரும். அசையாமசை பொருள் சேர்க்கை பேரானந்தத்தை ஏற்படுத்தும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. உத்தியோகத்தில் நன்மையும் சந்தோஷமும் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தனிப்பட்ட முறையில் பணத்தட்டுப்பாடு தீரக்கூடிய நாள். அதுவே மனதிலும் தொழிலிலும் சந்தோஷத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக வழக்கு போன்ற பிரச்சனைகள் எல்லாம் சாதகமான அமைப்பு ஏற்படும். திட்டமிட்டு செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் மிகப்பெரிய மார்க்கத்தையும் சந்தோஷத்தையும் தரும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. பணவரவு அனுகூலத்தை தரும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது அனுகூலமான காலகட்டம். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில்
சிறிது கவனமாக இருக்க வேண்டும். பயணமாக இருக்கட்ட சமயத்திலும் வெளியிடத்திலும் பெற்றோர் பெரியோருடனும் சிறிய வாக்குவாதங்கள் கூட மொத்த நல்ல நாளையும் கெடுத்து விடலாம். குறிப்பாக அக்கம்பக்கம் வேலையாட்கள் விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். திடீர் முயற்சி பெரிய வெற்றியினையும் பெரிய அனுகூலத்தையும் தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். எதிர்பார்த்த அனுகூலம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது மிகப்பெரிய நம்பிக்கையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய பலவிதமான விஷயங்கள் நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். உறவுகள் மத்தியில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மையான அமைப்பை ஏற்படுத்தி தரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவும் ஆச்சரியமும் சந்தோஷத்தை தரும். உறவு முறையில் கோபதாபம் கூடாது. துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் சிறிய வாக்குவாதங்கள் மொத்த பிரச்சனையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் அதீத ஏற்றம், எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படுவது, வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது என்று சகலத்திலும் அனுகூலங்கள் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, படிப்படியாக முன்னேற்றம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அனுகூலமான காலகட்டம். உத்தியோகத்தில் இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி, எடுத்த காரியங்களில் ஜெயம், ஏற்றம், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் நீண்ட நாள் தடைகள் தவிடுபடியாக்குறதும் வரவுக்கு மீறிய செலவுகளை சமாளிப்பதும் அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மையும் சந்தோஷத்தை தரும். டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். சிறிதாக தேக ஆரோக்கியத்திலும் கவனமாக இருப்பதும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட பயணங்களை ஏற்றுக்கொள்வதும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.